என்னை பொறுத்த வரைக்கும் இது வந்து இன்னைக்கு கண்டிப்பாக ஆளுநர் இதை வாசிக்க மாட்டார், அல்லது ஏதாவது ஒரு விதத்தில் ஏதாவது ஒரு ரக்கஸ் அங்கே இருக்கும் அப்படின்னு. நான் காலையில் நான் கேள்விப்பட்டது என்னென்னா, நேஷ்னல் ஆந்தம் அவரே வந்து பாடுறதா ஒரு முடிவு எடுத்திருந்தார். நேஷ்னல் ஆந்தம் ப்ளே பண்ணலை அப்படின்னா தமிழ்தாய் வாழ்த்துக்கு முன்னால் போய் மைக் ஆன் ஆனால் அவரே வந்து நேஷ்னல் ஆந்தம் ப்ளே பண்ணுறதா அவர் ஒரு முடிவு எடுத்திருந்தார். அது கூடவே ஒரு வேளை எதிர்க்கட்சி வரிசையில் இருக்கக்கூடியவர்களும் நேஷ்னல் ஆந்தமை வந்து அவங்களும் பாடியிருந்தால் இது வந்து இன்னும் பெரிய ஒரு ரக்கஸ் உள்ளுக்கு. சட்டமன்றத்தில் ஆளுங்கட்சி எழுந்து நிற்காமல் இருந்தாலோ அல்லது அவங்களும் சேர்ந்து பாடலனாலோ தேச விரோதிகள் தேசிய கீதத்தை அவமதித்தது அது மாதிரியான ஒரு பேச்சு வந்திருக்கும். இதற்காக தான் இதை வந்து அவாய்ட் பண்ணுறதுக்கு முதலே தமிழ்தாய் வாழ்த்து ப்ளே பண்ணியாச்சு. அதற்காக தான் அவர் அதை வந்து அவரை எதிர்பார்க்கல, அதனால அவர் வெளிநடப்பு செய்துட்டார். எனக்கு இருந்த தகவல். பொதுவாக பத்திரிகையாளர்களுக்கு வந்து பழைய ஞாபகம் இருக்கும், சட்டமன்றத்துக்குள்ளே போய் ட்ராமா அப்படின்னா எதிர்கட்சிகள் தான் ஒரு பிரச்சனையை கிளப்புவாங்க. ஒரு பான்பராக்கு தான் எடுத்துகிட்டு போய் புகைப்பொருள் விற்கிறாங்கன்றதை வந்து காட்டுவாங்க, அல்லது வேறு ஏதாவது விஷயங்களை வந்து கவன ஈர்ப்புக்கு செய்வாங்க. ஆனால் ஒரு கவர்னரே அதை பண்ணுற இடத்துக்கு நகர்றாரு. இல்லை, இது நம்ம 3-4 வருஷமாக பார்க்குறோம். 22 நம்ம பார்க்குறோம். அதனால இது புதுசு இல்லை. யூஸ்வலாக ரக்கஸ் வந்து கிரியேட் பண்ணுறது எந்த ஒரு எதிர்கட்சி, திமுகவாக இருந்தாலும் சரி, அதிமுகவாக இருந்தாலும் சரி, இல்லை வேறு சிறிய கட்சிகளாக அவங்களுக்கு என்ன அளவுக்கு ரெப்ரசன்டேஷன் இருக்கோ அதை வச்சு அவங்க கொண்டு வரக்கூடிய ரெசல்யூஷன்ஸாக இருக்கட்டும், இல்லை அவங்க பேச வேண்டிய என்ன பொருளில் பேசணும்னு எதிர்பார்க்குறாங்களோ அதை வந்து முன்னெடுத்து இது பண்ணுவாங்க. ஆனால் கவர்னர் செய்கிறத நம்ம 4 வருஷமாக பார்த்துட்டு தான் இருக்கோம் தமிழ்நாட்டில். கவர்மெண்ட்டும் திருப்பி செய்யுது.